Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நார்டன்ஸ் தியரம் பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஒரு சில டெக்னிக்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது, ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணும்போது இது ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ப்ராப்ளம் என்னென்னா, obtain the Norton's equivalent circuit at the terminals A and B for the network shown. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏ அண்ட் பியில் நமக்கு பிட்வீனில் நமக்கு ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டு என்ன அப்படி நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை வரைய சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் ஏ அண்ட் பியில் நமக்கு ஏதோ ஒரு ரெசிஸ்டர் இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டரை ப்ராப்ளமில் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஈக்குவலன்ட் சர்க்கியூட் எடுக்கும் போது இந்த டெர்மினலில் ஏதோ ஒரு ரெசிஸ்டர் இருந்திருக்குன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஈக்குவேஷனில் நான் சொல்லேன் இல்லைங்களா, ரொம்ப ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு அக்ராஸாக 2 ரெசிஸ்டர் இருக்குது. 10 ஓம் ரெசிஸ்டர், 20 ஓம் ரெசிஸ்டர். ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா, இதில் நமக்கு வோல்டேஜோட வேல்யூ நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ 0ன்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ஓம் ரெசிஸ்டர், 20 ஓம் ரெசிஸ்டர் ரெண்டுமே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். நெக்லெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ரீட்ரா பண்ணோம்னா நம்ம சர்க்கியூட்டு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நார்டன்ஸ் தியரமை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ்க்கு அக்ராஸாக இருந்து அந்த 2 ரெசிஸ்டரையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம். 100 வோல்டேஜ் 5 ஓம் அண்ட் ரிமைனிங் இருக்கிற வேல்யூ ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே கரண்ட் சோர்ஸாக இருக்குது. இந்த கரண்ட் சோர்ஸை அகெயின் நான் வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணால் V is equal to I into R. ஐயோட வேல்யூ 10 amps, ஆரோட வேல்யூ 5 ohms. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 50 voltsன்னு கிடைக்கும். ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது கரண்ட் சோர்ஸை எடுத்துகிட்டு வோல்டேஜ் சோர்ஸ்னால் வோல்டேஜ் சோர்ஸ் எப்போவுமே இந்த ரெசிஸ்டர் வந்து சீரீஸில் இருக்கும். கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலாக இருக்கிற இந்த ரெசிஸ்டர் வோல்டேஜ் சோர்ஸை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு சீரீஸில் வரும். இப்போ பாருங்கள், இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சீரீஸில் நம்ம இந்த 5 ஓம் பேரலில் இருந்து 5 ஓம் ரெசிஸ்டரை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதை பாருங்கள், இது ஒரு லூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ஐஎஸ்சி கண்டுபிடிக்கணும். ஐஎஸ்சி பிட்வீன் ஏ அண்ட் பி. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ டெர்மினல், இது பி டெர்மினல். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஏ அண்ட் பியில் ஏதோ ஒரு ரெசிஸ்டர் வேல்யூ இருந்திருக்கணும். அந்த ரெசிஸ்டரை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐஎஸ்சி கால்குலேட் பண்ணும் போது இந்த டெர்மினல் வந்து ஷார்ட் பண்ணணும். அதாவது ரிமூவ் த ஆர்எல் வேல்யூ அண்ட் ஷார்ட் த டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி அவங்களே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஷார்ட் பண்ணால் போதும். ஸோ அதை ஷார்ட் பண்ணோம்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சி கரண்ட். ஐஎஸ்சி கண்டுபிடிக்கணும்னா I2 கண்டுபிடிச்சா போதும். இது லூப் 1, இது லூப் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லூப் 1 கண்டுபிடிக்கணும். லூப் 1க்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னா அப்ளை கேவிஎல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் எப்படி வரும்? 2 லூப் எடுப்போம். ஸோ 5 இன்ட்டு இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1 கரண்ட், இது வந்து 100 வோல்டேஜ். ஸோ 5 இன்ட்டு I1 ப்ளஸ் 5 இன்ட்டு இது ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது I1 மைனஸ் I2. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து 50 வோல்ட்ஸ். ஸோ இதில் இந்த டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா -50 + 100ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 5I1 + 5 × I1 - I2 is equal to -50 + 100. பிகாஸ் இந்த லூப்பில் நமக்கு 2 சோர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ்லேருந்து மைனஸ் போச்சுன்னா -50, மைனஸ்லேருந்து ப்ளஸ் போச்சுன்னா +100. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 10, அதாவது 5 + 5 10I1 - 5I2 is equal to 15 கிடைக்கும். டேக் திஸ் as equation number 1. இப்போ செகண்ட் லூப் கன்சிடர் பண்ணுங்கள். செகண்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா 2 × I2 ப்ளஸ் 5 × I2 - I1 = 50. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ மைனஸ் நம்ம எப்போவுமே வந்து I1 ஃபஸ்ட்டு எழுதுவோம், -5I1. இப்போ வந்து 2I2 + 5I2 வந்து 7I2ன்னு எடுத்துக்கலாம், = 50. டேக் திஸ் as equation number 2. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் கிராமர் ரூல் படி நம்ம எழுதணும் அப்படின்னா கோஎஃபிஷியண்ட்டாக I1ஓட கோஎஃபிஷியன்ட் 10, I2ஓட கோஎஃபிஷியன்ட் -5. இந்த ஈக்குவேஷனில் I1ஓட கோஎஃபிஷியன்ட் -5, I2ஓட கோஎஃபிஷியன்ட் 7 × I1 I2 is equal to நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவலுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கள், 50 and 50. இப்போ டெல்லோட வேல்யூ கேல்குலேட் பண்ணோம். டெல் அப்படி கேல்குலேட் பண்ணோம்னா இந்த மேட்ரிக்ஸை அப்படியே நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டெல் எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? 10 × 7
மைனஸ் ஆஃப் -5 இன்ட்டு -5 வந்து +25. ஸோ அதனால் மைனஸ் நான் டைரெக்டாகவே போட்டேன். 70 - 25 45ன்னு கிடைக்கும். தட் இஸ் டெல் வேல்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம டெல் 2 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு ஐஎஸ்சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா I2 தான். I2க்கு del 2 கண்டுபிடிச்சா போதும். ஸோ பிகாஸ் I2 is equal to del 2 divided by del. இப்போ del 2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற டெல்லில் இந்த செகண்ட் இந்த காலமை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காலம் அப்படியே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ 50 வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 × 50 500 மைனஸ் ஆஃப் -5 × 50 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 × 50 250. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் 750. அப்போ I2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா del 2 divided by del. del 2ஓட வேல்யூ 715 தெரியும். டெல்லோட வேல்யூ 45. இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் 16.67 ஆம்ப்ஸ்ன்னு கிடைக்குது. தட் இஸ் நத்திங் பட் அவர் ஐஎஸ்சி வேல்யூ. ஐஎஸ்சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16.67. இப்போ நம்ம RThevenin கண்டுபிடிக்கணும். RThevenin கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் பண்ணணும். எங்கெல்லாம் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஷார்ட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸும் ஓப்பன் பண்ணணும். அப்போ இதை ஷார்ட் பண்ணிடலாம், இதை ஷார்ட் பண்ணிடலாம். RL வந்து எப்போவுமே ஓப்பன் சர்க்கியூட்டாக வச்சுருக்கணும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த சர்க்கியூட் இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம். RTheveninக்கு இங்கே இருந்த சோர்ஸை ஷார்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு சோர்ஸ் இருந்தது ஷார்ட் பண்ணியிருக்கேன். RL ஆல்ரெடி ரிமூவ் தான் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே RThevenin கண்டுபிடிச்சோன்னா இது ரெண்டு பேரலல் காம்பினேஷன் இருக்குது. 5 × 5 divided by 5 + 5. That's R1 R2 divided by R1 + R2. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2.5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரெசிஸ்டரையும் ஒரே ஒரு ரெசிஸ்டரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் 2.5. இதுக்கு சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ohm ரெசிஸ்டர். 2.5ம் 2யும் ஆட் பண்ணோம்னா 4.5ன்னு கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் RThevenin. இப்போ நார்டன்ஸோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட். இது வந்து பார்த்திங்கன்னா நார்டன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட். நமக்கு எவ்வளோ ஐஎஸ்சி வேல்யூ கிடைச்சிது? 16.67 ஆம்ப்ஸ். RThevenin எவ்வளோ கிடைச்சிது? 4.7. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணோம்னா நார்டன்ஸ் ஈக்குவலன்ட். இன்கேஸ் உங்களுக்கு RL வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே RL வரைஞ்சி இதில் ஃப்ளோர கரண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். பட் நமக்கு இது கொடுக்கல, ஜஸ்ட் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் மட்டும்தான் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.